தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் 39 தொகுதிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நாகையில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி விசைப்படகில் சென்று மீனவ வாக்காளர் மக்களிடம் வித்தியாசமான விழிப்புணர்வு பிரச்சார பயணம் நடைபெற்றது. நாகை துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட விசைப்படகு விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ், இந்திய கடற்படை, வருவாய்த்துறை, மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வல மாணவர்கள் பங்கேற்றனர். அப்போது தேர்தல் நாளில் மீனவ மக்கள் விடுமுறை அறிவித்து தங்களது ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு அப்பகுதியில் படகுகளில் பணியில் இருந்த மீன்பிடி தொழிலாளர்களிடம் அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விசைப்படகு மூலம் மீன்பிடி துறைமுகம் சென்ற மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு மீன் வாங்கி கொண்டிருந்த மீன் வியாபாரிகள் மற்றும் அப்பகுதி மீனவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என வேண்டுகோளும் விடுத்தனர். என்னால நடக்க முடியல, வீட்டிலே படுத்துட்டேன்.